Assalamualaikum, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். நேற்று பார்ட் 1ல் மிக்சிங் ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கி டைரலிஸ் எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், க்ரீனாகவும் வெளியே ப்ரௌனாகவும் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்ல ஒரு கோன் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சமாக கையில் எடுத்து உள்ளங்கையில் ஃபீல் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஸ்டெயின் நல்லா வருதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபீல் டெஸ்ட் பண்ணுறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்சிங்கில் தான் எல்லாமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சியில் வரணும். நீங்கள் தூக்கி எடுத்து ஊற்றுனீங்கன்னா மடிப்பாக விழுகணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது, தண்ணி ஆயிடும். நமக்கு நல்லா மடிப்பு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்சிங் பண்ண அப்புறம் கண்டெய்னரில் பைப்பிங் பேக் ஸ்டாக்கிங்கும் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம். நான் ஸ்மால் பேட்ச் ஒன்று, மீடியம் பேட்ச் ஒன்று, 2 பேட்சாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். பைப்பிங் பேக் வெளியே எடுத்துகிட்டு அதுலேருந்து ஸ்டாக்கிங் வெளியே எடுத்துகிட்டு நம்ம பேஸ்ட்டை சீல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் மீடியம் பேட்ச் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி மீடியம் பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு எப்படி மடிப்பாக விழுகுது பாருங்கள். இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. நம்ம எப்போவுமே கோன் மேக் பண்ணாலும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டாக்கிங் பைப்பிங் பேக்கையும் வெளியே எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக எடுங்க. பிக் பேட்சாக பேஸ்ட் எல்லாமே வெளியே வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பைப்பிங் பேக்கையும் ஸ்டாக்கிங் வெளியே எடுக்கலாம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பைப்பிங் பேக் நல்லா பிடிச்சிட்டு ஸ்டாக்கிங்கை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி நம்ம பேஸ்ட் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த பைப்பிங் பேக் சீல் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் பிரைடல் கோன்ஸ், நெயில் கோன்ஸ்லாம் வேணுமோ எனக்கு டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரக்கு என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டெயின் பாருங்கள். நான் மிக்சிங் பண்ணப்போ என்னுடைய ஸ்டெயின் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய மார்னிங் ஸ்டெயினும் பாருங்கள்.